நமஸ்காரம். அஸ்மத் குருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எடுத்த காரியத்தை முடித்துவிட்டு தான் மறுவேலை என்று செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, அதுலேயும் விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விசாகம், அனுஷம், கேட்டை என்ற 3 நட்சத்திரங்கள். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஃபஸ்ட்டு விருச்சிக ராசியில் பிறந்த நாம் நம்முடைய தன்மைகள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அடுத்தது விருச்சிக ஏன்னா இப்போ நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புஸ்தகத்தினுடைய மேம்போக்காக படிப்போம். ராமாயணம் அப்படின்னா, ராமாயணம் யாரை பற்றி சொல்லிருக்கு? ராமன், சீதை, லக்ஷ்மணர், அனுமன், ராவணன், இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு அது மேம்போக்காக படிப்பது. அடுத்தது அதை உள்ளே ஒரு கதையை தெரிந்து கொள்வது, அதற்கடுத்து நுணுக்கமாக தெரிந்து கொள்வது. இந்த 3 விஷயங்கள். அதே மாதிரி தான் முதல்ல விருச்சிக ராசி தன்மை எப்படி இருக்கும், அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நாம் என்னென்ன தன்மையை கொண்டவர்கள், அதிலேயே அனுஷம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த நாம் எத்தனை தன்மை கொண்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் தன்மையை தெரிஞ்சுன்னு என்ன சார் ஆக போகிறது? கேள்வி கேட்கலாமே இல்லையா? என்ன கேட்டாலுமே, என்ன நமக்கு இருந்தாலுமே நம்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் பூரா அப்படி தானே தேடிகிட்டே தானே இருக்கும் இல்லையா? ஏதாவது பெட்டராக நடக்குமா? நமக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சோம்னா பெட்டராக இருக்குமா? அதை தான் பார்க்குறோம். சின்ன விஷயங்கள் செஞ்சால் பெட்டராக இருக்குமா, இல்லை நமக்கு ஏதாவது பெரிய விஷயங்கள் செய்யணுமா? இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க போகணுன்னா அதற்குரிய எக்ஸாம் நம்ம எழுதி தான் ஆகணும். கேட் எழுதுறதோ அல்லது ஐஎல்ஸ் எழுதுறதோ அந்த மாதிரி ஏதோ எக்ஸாம் எழுதணும். என்ன செஞ்சால் அந்த வெளிநாட்டுக்கு போகலாம்? இல்லை விசா வாங்கணுன்னா எப்படி விசா வாங்கணும்? இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் என்ன ஏற்றம் இருக்குது, என்ன இலக்கம் இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனைகள் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஏற்றம் இருந்தால் அது எப்படி இன்னும் டெவலப் பண்ணிக்க முடியும்? நம்ம டெவலப் பண்ணி இன்னும் கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? அதாவது இப்போ ஃபைனான்ஸில் இருக்காங்க, நமக்கு நம்ம மார்க்கெட்டிங்கிலே இருந்துட்டோம், ஃபைனான்ஸுக்கு போகணுன்னுச்சு ஏதாவது டிப்ளமோ இன் ஃபைனான்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது படித்து நம்மளுக்கு ஒரு மேன்மை தெரிஞ்சிக்க முடியாதா அப்படிங்கிறதுனால பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு நம்ம விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ராசி அதிபதித்துவம் அப்படின்னு சொல்லச்சு மிக மிக ரொம்ப ஃபிலசாபிக்கல் திங்கிங் கொண்டவர்களாக இருப்போம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப தீட்சண்யமான கண்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறேன். எப்பயுமே பல சந்தர்ப்பங்களில் இளமையை விரும்பக்கூடியவர்கள். எல்லோரும் விரும்புகிறது தானே சார் அப்படின்னா, இளமையை விரும்பக்கூடியவர்கள். அதிகமாக மியூசிக் லவ்வர்ஸ் அதிகமாக அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஒரு மியூசிக் லவ்விங் இது இருக்கும். ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும். அது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதையுமே பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எப்பயுமே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப பொறுத்துப்பாங்க ஒரு லெவல் வரைக்கும். அதையும் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதிகமாக எழுத்து சொல்லக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள். எழுத்துனா அழகாக இருக்கக்கூடிய, எழுத்துனா திறமை இருக்கணும். அந்த திறமையை கொண்டவர்கள். ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம லைஃப்பில் இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும். டீசெண்டாக ஷர்ட் போடணும், டீசெண்டாக ஒரு ஷூ போடணும், அந்த மாதிரி நினைக்க எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள். அதிகமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதை சொல்கிறாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். நாம் திறமைகளை வெளிக்கொணரக்கூடியவர்கள். நெவர் டைவர்ஜ் இன் தாட்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக எமோஷன் உள்ளே வந்துடும். ஆனாலும் உடனே நம்ம வெளிப்படுத்தினாலும் கொஞ்சம் அதை பின்னாடி உட்காந்து திங்க் பண்ணி பார்ப்போம். இது தேவையில்லை, அடுத்த நாம் செய்ய வேண்டாம், நம்ம முதல்ல செஞ்சிட்டோம், அது தவறு, இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்மை நாம் உணர்ந்து திருத்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். அது எமோஷனாக இருக்கக்கூடியவர்கள் தான், அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீக்ரெட்டிவ், இரிட்டபிள், சில சமயம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கக்கூடியவர்கள். ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள். நம்மகிட்ட யாராவது சொன்னால் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம்பா, யார்ட்டும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாது நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்கள். அடுத்தது ரொம்ப சில சந்தர்ப்பங்களில் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணக்கூடியவர்கள். ஒரு மனுஷன் இருந்தால் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும் சார். இப்போ உலகம்னு இருக்குது, அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கும் எல்லாத்தையும் உடையவர்கள் தான், ப்ளஸ்ஸையும் உடையவர்கள் தான், மைனஸையும் உடையவர்கள் தான். நாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்முடைய தசாநாதன் எப்படி இருக்கான், நம்முடைய கட்டம் விருச்சிக ராசியினுடைய அதிபதி எப்படி இருக்கான், லக்னாதிபதி எப்படி இருக்கான், இப்போ இருக்கிற தசாநாதன் எப்படி இருக்குது, அடுத்தது குரு சனி எங்கே இருக்குது, 2ஆம் வீட்டுக்குடையவன் குரு இல்லையா, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியானவன், அவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான். நமக்கு 7ஆம் வீடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த சுக்கிரன் 7க்கும் 12க்கும் உடையவன் எப்படி இருக்கான். இதுதான் வைத்து தான் இது எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். அடுத்தது நீர் ராசி, ஜலராசி, நிலராசி, அதை வைத்து ப்ளஸ் உபயராசியா, ஸ்திரராசியா, சரராசியா,
அல்லது ஆண்டு ராசியா பெண், இதை எல்லாத்தையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் பொறுத்து நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுப்போமே, சில பேர் சொல்லுவாங்க, இப்போது ஒரே இடத்துல விசாகத்திலேயே அனுஷம் இருக்குது, அந்த அனுஷத்துக்கே சந்திரன் இருக்கான், சூரியன் இருக்கான், அப்படின்னா சனி இருக்கான். சனியும் சந்திரனும் வந்து 13 டிகிரிக்குள்ளே இருக்காங்க சார். அதனால் உங்களுக்கு சனி சந்திரன் அல்லது சனி ராகு 13 டிகிரிக்குள்ளே இருக்கிறது தான் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சில பேருக்கு புரியறதில்ல, என்ன சார் 13 டிகிரி சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சனி வந்து இதில் இருக்கான், விசாக நட்சத்திரனுடைய காலில் இருக்கான், ஆனால் ராகு வந்து அனுஷம் இல்லை, கேட்டை நட்சத்திரனுடைய காலில் இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனை வராது. நமக்கு இதுவும் புரியாது, ஏன் இந்த நட்சத்திரத்தினுடைய காலில் இருந்தால் ஏன் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம கட்டம் அப்படின்னா 360 டிகிரி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும். ஸோ 360 டிகிரியை 12ஆக பிரித்தோம்னா ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி. ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 9 பாதங்கள் இல்லையா, 4 4 1 எப்படி எடுத்தாலும் அந்த 9 பாதங்கள் வரும். 3 2 4 அப்படின்னு வரும், 9 பாதங்கள் வரும். ஸோ 9 பாதங்கள் 30 டிகிரி பிரித்தோம்னா 3.3 அப்ராக்சிமேட்டாக வரும். இப்போது ஒரு க்ளோஸ்னஸ் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே வந்துடுது அப்படின்னா 13.34 டிகிரிஸில் வந்துடுவார். அந்த 4 பாதங்களை அடக்கியதாக 13 டிகிரி இருக்கும். அப்போ தான் கிட்டத்தட்ட 30 டிகிரி வர முடியும் அப்ராக்சிமேட்டாக. இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வெவ்வேறு நட்சத்திரங்களாக இருந்தாலுமே 13 டிகிரிக்குள்ளே வந்தோன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். சனி ராகு சம்பந்தம் அது 13 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இப்படி இருக்கும். இல்லை அப்படின்னா சில பேர் இது தெரியாது, அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு காலில் இருக்கார், வேறு பாதத்தில் இருக்காரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டிகிரிக்கும் பாதத்துக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போது சர்ஜன், இந்த ஃபிசிஷியன், சர்ஜன், மெடிக்கல் லைனில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் லைனில் அதிகமாக இருக்கணும்னா மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள், குட் டு பி எ கெமிஸ்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில சந்தர்ப்பங்கள் ரிசர்ச் ஸ்காலராகவும் இருப்பார், அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள், டிடெக்டிவ் அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள், ரிசர்ச் பண்ணக்கூடியவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பது. இதுக்கு ஆயில் வெல்ஸ் உடையவர்களாக இருப்பார்கள், ஆயில் அதை வெல்ஸ் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் அதிகமாக பிரியமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனாலும் உபாதைகள் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல உபாதைகள் இருக்கும், சீரியஸ்னஸ் சில சமயத்தில் இருக்கும், ஆனஸ் ப்ராப்ளம் இருக்கும், டிசீசஸ் அதாவது ரெக்டம் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எலிமெண்ட்ரி சிஸ்டம் ப்ரோன் டு ருமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ருமேட்டிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாமே நம்முடைய தசாநாதனை வச்சு என்ன திசை நடக்கிறது, அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத வச்சுமே இதெல்லாம் இருக்குது, எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இதெல்லாம் பேசிக்காக விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்ம அனுஷ நட்சத்திரத்திற்கு என்ன தன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4 பாதங்களுக்கும் சேர்த்து முதல்ல பார்க்கலாம், அடுத்தது ஒவ்வொரு பாதத்திற்குரிய தன்மைகளை பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா புத்தக புழுவாக இருப்பார்கள் அப்படிங்கிற, படிப்பில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள். அதே சில பேர் அந்த 11ஆம் வீட்டுக்குடையவன் 8க்கும் 11க்கும் உடையவன் சரியாக இல்லை, புதன் சரியாக இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்போம். புத்தக புழுவாக இருக்க மாட்டான், ஞானம் அதிகமாக இருக்கும், ஆனால் புத்தக புழுவாக இருக்க மாட்டான். புத்தக புழுவாக இருக்கிறவனுக்கு ஞானம் இருக்காது, ஞானம் அதிகமாக இருக்கிறவனுக்கு புத்தக புழுவாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேதம் ஆச்சார சீலர்களாக இருப்பார்கள், வேதம் படிப்பதில் இருப்பார்கள், மேன்மையான பதவியில் இருப்பார்கள். ஏன்னா வைப்ரண்ட்டு, செவ்வாய் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டு, அதனால் மேன்மையான பதவியில் இருக்கக்கூடியவர்கள். அது வந்து ஜல ராசி அப்படின்னாலுமே மேன்மையான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதில் மீற மாட்டாங்க சார், அந்த அளவுக்கு வாக்கு நாணயம் உடையவர்கள், மிக அழகாக இருப்பவர்கள், தாழ்ந்த குரலில் எதையுமே கத்தி பேச மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆவா வா வாவான்னு பேசுவாங்க, சில பேர் ரொம்ப அமைதியாக பேசுவாங்க, அதிகமாக அமைதியாக பேசக்கூடியவர்கள் இவர்கள். அதேமாதிரி பொறுப்பு உணர்ந்து நடப்பவர்கள், ரொம்ப பொறுப்பு, தனக்குன்னு ஒரு பொறுப்பு வந்துடுச்சு, தான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்பினை உணர்ந்து நடந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் இவர்கள். அதே சந்தர்ப்பங்களில் சங்கீதத்தில் பிரியம் உள்ளவர்கள், 12ஆம் வீட்டுக்குடி 7க்கும் 12க்கும் உடையவன் இல்லையா, சந்திரனுடைய நீச்ச வீடு அப்படிங்கிறதுனாலையும் சங்கீதத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். பலவித நற்குணங்களும் இருக்கும், சில கெட்ட குணங்களும் இருக்கும் சார். அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்கள், பேசுறதுக்கே வெட்கப்படக்கூடியவர்கள், மற்றவர்களிடம் அதிகமாக சில பேர் அவனை புகழ்ந்தான்னா கொஞ்சம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டக்கூடியவர்கள். அவங்களுக்கு வந்து ஊர் சுற்றி பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கே பலருக்கு ஊர் சுற்றி பார்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி எந்த உடலுக்குள்ளே எந்த உபாதை இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க சார், மறைச்சிட்டே இருப்பாங்க. உபாதைகள் வெளியில் சொல்லவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாகவும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப கடுப்பை ஏற்றக்கூடியவர்கள், அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய, எதை சொன்னாலும் பேசாமல் இருக்கிறது. நம்ம பார்த்துருப்போம் இல்லை, என்னடா அழுத்தக்காரனாக இருக்காம அப்படின்னு. அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அழுத்தக்காரனாக இருக்கக்கூடியவர்கள். அதே சந்தர்ப்பங்களில் தனக்கு அப்படின்னு வரச்சே எதுவாக இருந்தாலும் விட்டுத்தரக்கூடியவர்கள், தன்னுடைய உறவினர் நண்பர்களுக்கு நிறைய விட்டுத்தரக்கூடியவர்கள், விட்டு கொடுக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேலையை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா சில சந்தர்ப்பத்தில் இது செஞ்சிருக்க வேண்டாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படின்னு ஏன்னா அடுத்த தடவை செய்யலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணிட்டு செய்யக்கூடியவர்கள். இது ப்ளஸ்ஸும் இருக்குது, இதுலேயே மைனஸும் இருக்குது. இப்படியாக பேசிக்காக எண்ணம் கொண்டவர்கள் தான் அனுஷ நட்சத்திரம். இப்போது அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா இவர்களுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சார். சில பேருக்கு சில பறவைகளை பிடிக்கும், சில மிருகங்களை பிடிக்கும், நாய், பூனை, ஆடு, மாடு, குருவி, மயில், இப்படி சில பறவைகள், மிருகங்கள் பிடிக்கும். அவர்களுக்கு என்று ஒரு நம்முடைய மித்தாலஜியில் கடவுள் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பூ, அதாவது மலர், எந்த மலர் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்திற்கு என்று வானம்பாடி அப்படிங்கிற மிகவும் இனிமையான குரலில் பாடக்கூடிய பறவைகளில் ஒன்று வானம்பாடி. ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. வானம்பாடி பெண் மான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு கட்டம் அப்படின்னு எடுக்கச்சே பல விஷயங்களை ஆராய்ந்து தான் இதெல்லாம் எழுதுகிறாங்க. எது ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படின்னு, எந்த ராசியிலேருந்து ஆரம்பித்து அது எப்படியெல்லாம் பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. நமக்கு பெண் மான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் அப்படின்னு லக்ஷ்மி நாராயணன் பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈக்குவேஷன். இது தவிர நம்முடைய குலதெய்வம், இஷ்டதெய்வம் இருக்குது, அதை பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். நமக்கு செம் முல்லை, முல்லைப்பூவிலேயே சிவப்பாக இருக்கக்கூடிய, லைட்டாக பிங்கிஷாக இருக்கும், சிவப்பாக இருக்கக்கூடிய செம்முல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார், இதனால் என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஈக்குவேட் பண்ணுறாங்க அனுஷ நட்சத்திரத்திற்கு என்று. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட பிடிச்சிருந்தேன்னா வேண்டிய கமெண்ட்டை போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நான் அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறேன். பர்சனலாக பதில் சொல்ல மாட்டேன், ஓப்பனாக. அதனால் அது போடுறது தவிருங்க. மற்ற எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். இது நமக்கு அனுஷ நட்சத்திரம் பார்த்துட்டோம், விருச்சிக ராசி பார்த்தோம், அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம். இப்போது அனுஷத்தினுடைய ஒவ்வொரு பாதமாக பார்க்கலாம். ஒவ்வொரு பாதம், அனுஷத்தினுடைய முதல் பாதம் எடுத்துக்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள்னால் இது ரொம்ப ஏன்னா இதில் அனுஷம் அப்படின்னு சொல்லச்சவே விருச்சிக ராசியின் அடிப்படையான அம்பாளை அடிப்படையாக கொண்டது. அம்பாள் ஃபோர்சி அப்படின்னுவாங்க. அதிகமாக எதிர்பார்ப்பு, ரொம்ப தொலைதூர பார்வை, இதெல்லாம் கொண்டவள். அதனால் நமக்கு ஆச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், புத்தக புழுவாக இருக்கக்கூடியவர்கள், புஸ்தகத்தில் படிப்பில் ஈடுபாடு கொண்ட, புஸ்தகம் அப்படின்னா படிப்பு மட்டுமல்ல, இன்டெலிஜென்ஸ். சில பேர் படிச்சிருக்க மாட்டான், அவன் ஒரு விஷயத்தை அப்படியே அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பான், கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பான், அதனால ப்ளஸ் மைனஸை டக்குன்னு சொல்லிடுவான். நம்ம பார்த்தோம்னா சரி, ஒரு சீரியல் ஒரு அரை மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கச்சே மற்றவனுக்கு தோணாத புது புது ஐடியாக்கெல்லாம் இவனுக்கு தோணும். இப்படி செஞ்சுருக்கான், அப்படி பண்ணிருக்கான்பா, அதுதான் அவன் அந்த டேரக்டர் பார்த்தா என்ன அழகாக பண்ணிருக்கான், அந்த கேமராமேன் இந்த ஆங்கிள் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கான், இதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். ரொம்ப இருட்டிலே எடுத்திருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னு நுணுக்கமாக ஆராயக்கூடியவர்கள், மேன்மையான பதவியை அடைவர்கள், ரொம்ப அந்தஸ்து, பெருமை, இந்த பட்டாட்டவங்கெல்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, ஷூ போட்டுன்னு போகிறது, ஒரு நல்ல புல்லட் மாதிரி ஒரு பெரிய பைக்கை வாங்கி ஓட்டுறது, இதெல்லாம் பேசிக்காக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பிடிக்கும். அதுலேயும் முதல் பாதத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி அதே சந்தர்ப்பங்களில் வாக்கு நாணயம், ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அது மீற மாட்டாங்க. பந்துக்களோட, ஃப்ரெண்ட்ஸில், நம்முடைய சுற்றம் சூழலோடு அதிகமாக விரும்பி பழகக்கூடியவர்கள். சில சந்தர்ப்பங்கள் அது வெளியில் தெரியாது, இருந்தாலும் மனசுக்குள்ளேயே அதை வைத்து எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பண்ணணுமோ அதை செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள், தன்மை உடையவர்கள் இந்த அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்குன்னு சில மைனஸ் இருக்கும். நான் தான் முதல்லையே சொன்னேன், இந்த தனியாக ஒவ்வொரு இதில் நம்ம ஓவராலாக பார்க்குறோம். அதனால் தனியாக ஒரு காணொலி நான்
போட போகிறேன், பாதி போட்டிருக்கேன், சிலது இருக்குது. ஒரு காணொலியில் நான் அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், என்னுடைய ப்ளஸ் என்ன, என்னுடைய மைனஸ் என்ன, இப்போ நடக்கிற தசைக்கு இப்போ நம்மளுக்கு 4 தசை இருக்கும் இல்லையா. அதாவது அனுஷ நட்சத்திரம் முதல்ல நம்ம வந்து சனி திசையில் பிறந்திருப்போம். கிட்டத்தட்ட புதன் கடைசியில் இருப்போம். நம்ம ஒரு சனி 10 வருஷம் போச்சுன்னு வச்சுங்களேன், 17 வருஷம், புதன்னா 27 வருஷம் போயிடும். 25 to 65, 70 வயசு தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகம் அதிகமாக பார்ப்பவர்களே இதை தான். ஸோ நம்மளுக்கு வந்து கேது திசை, சுக்கிர திசை, சூரியன் சந்திர திசை வரைக்கும் இருக்கலாம் நமக்கு அப்ராக்சிமேட்டாக. அதனால் இப்போ நம்ம இந்த திசையில் பிறந்திருந்தால் எப்படி நல்லது, அந்த தசாநாதன் எங்கிருந்தால் நமக்கு நல்லது கெட்டது அப்படின்னு வேற ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதையெல்லாம் பாருங்கள். அப்படி பார்க்குற போது இப்போது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழம்பூ மரம், மகிழ மரம் அப்படிங்கிறாங்க. மகிழ மரம் வந்து எப்பயுமே ஒரு அட்ராக்ஷன் செய்யக்கூடிய ஒரு மரம், நம்ம ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் மகிழ மரம். மகிழ்ந்து இருக்கக்கூடிய மரங்களில் ஒன்று மகிழ மரம். மகிழ மரத்துக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. நிறைய இடங்களில் வளரக்கூடிய மரம் சார். சில மரங்கள் சில இடத்துல தான் வளரும், ஆனால் மகிழ மரம் பலவிதமான கண்ட்ரீஸ்லேயும் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வளரக்கூடியது மகிழ மரம். நமக்கு ஈக்குவேஷன் அதுதான். இப்போ அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நாம் எப்படி இருப்போம், நம்முடைய தன்மை என்ன? அதிகமாக அரசாங்க வேலைகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்போம். எனக்கு அரசாங்க வேலை இருந்தாலும் நிம்மதியாக இருக்குது சார், அரைக்காசு உத்தியோகமானாலும் அரசாங்க உத்தியோகம் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே சமயத்தில் அரசாங்கத்துலேருந்து ஒரு கௌரவம் வந்ததுன்னா எல்லார்கிட்டையும் சொல்லிப்போம். ஒரு சின்ன பதக்கம் வருது, ஒரு சின்ன பந்தயம் கட்டி நம்ம ஜெயிக்கிறோம், அரசாங்கத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நம்ம மேம்படுத்துகிறார்கள்னா எல்லார்கிட்டையும் சொல்லி அதை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதற்காக உழைப்பவர்களாகவும் இருப்போம். அதே சமயத்தில் மற்றவர்களை அறிந்து நடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அடுத்தவன் என்ன நினைக்கிறான், சே போகிறான் போ பாவம் ஏதோ சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு அவனையும் அனுசரித்து நடக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நாம். அடுத்தது இவர்களுக்கு 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மியூசிக், சங்கீதத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சங்கீதத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அது சங்கீதத்தில் ஈடுபாடு அப்படின்னு வச்சா நம்ம 2-3 விஷயங்களை கால்குலேட் பண்ணுறோம். முதலே சொன்னேன், பல விஷயங்களை மனதில் எடுத்துக்கொண்டு பெர்மினேஷன் காம்பினேஷன் போட்டு தான் இந்த ஒரு ப்ரெடிக்ஷனையே கொடுத்துருக்காங்க நம்முடைய மூதாதையர்கள். நமக்கு வந்து எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது சார். எல்லாருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்காது, எல்லாருக்கும் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்காது. எல்லாருக்குமே நல்லவனாகவும் இருக்க மாட்டான், எல்லாரும் கெட்டவனாகவும் இருக்க மாட்டான். ஒரு சில நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கும், ஒரு சில கெட்ட குணங்களும் நம்மகிட்ட இருக்கும். we have to accept that. அப்படியா? அந்த மாதிரி சங்கீத குணம் கொண்டவர்கள் சிலர் இருப்பார்கள், பிரியமாக இருப்பார்கள், ரொம்ப பெருந்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். சில நல்ல குணங்கள்லாம் இருக்கும் சார். விசேஷமாக சொல்லக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கும். சில தர்ம சிந்தனை இருக்கும். சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு யாருக்காவது போய் கொடுத்துட்டோணும் அப்படின்னு நினைப்பாங்க. திடீர்னு ஊருக்கு போகணும், ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்று சில டிசீசஸும் சொல்கிறாங்க. அதாவது மூட்டு வலி இல்லாமல் பின்புறம், அதாவது நம்முடைய முதுகுத்தண்டினுடைய கடைசி பாகம் இருக்கக்கூடியது அந்த ஆனஸ், இந்த இடத்துல வலி வருவதற்கான, பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அது நம்முடைய ராகு கேது பொசிஷன், சனி செவ்வாயினுடைய பொசிஷனை பார்த்து தான் நம்ம சொன்னோம். யாரால் பார்க்கப்படுகிறாங்க, இந்த தசாநாதன் அல்லது புக்திநாதன் அல்லது அந்தரம் வரைச்சி எந்த அந்தரத்தினுடைய இதுன்னு பார்க்குறோம். இது சாதாரணமாக சொல்லக்கூடியது அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம். அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்று பூ மருது அப்படின்னு சொல்கிறாங்க. மருது மரம் இருக்குது, அதில் பூ மருது. அந்த மருத மரம் நமக்கு ஈக்குவேஷனாக சொல்லப்படுகிறது. நமக்கு அனுஷ நட்சத்திரம் பெண் மான் ஈக்குவேஷனாக சொல்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் செம்முல்லை, பூன்னு சொல்லச்சே செம்முல்லை, மரம்னு சொல்லச்சே பூ மருது. இது 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் பார்க்கலாம். இந்த மற்ற 2 பாதங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை பார்க்கலாம். நமக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட் சொன்னேன், நான் ப்ளஸ் பாயிண்ட் சொன்னேன். இப்போ மற்றவருக்கும் சேர்த்து நம்ம இந்த பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடியவை, நாம் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன சார் பண்ணணும்? செவ்வாய் அவனுடைய வீடு எது? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். நட்சத்திரம் விசாக மனுஷம் கேட்டை, இதில் பிறந்திருக்கணும். இதில் பிறந்தாலுமே முருகனையும் லக்ஷ்மி நாராயணையும் வராகரையும் நம்ம வராக பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வராக பெருமான் ரொம்ப உசத்தியான, திருப்பதி போனீங்கனாலே வராக பெருமானை தரிசித்து விட்டுவே பெருமாளை தரிசிக்க வேண்டும்னு சொல்லவங்கலாம் உண்டு. அந்த மாதிரி வராகருக்குன்னு ஒரு ஏற்றம். நம்ம எல்லாத்தையுமே மதிக்கக்கூடியவர்கள், இந்து மித்தாலஜியில் இருக்கக்கூடியவர்கள், சனாதன தர்மத்தை விரும்பக்கூடியவர்கள். அதனால் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வருது. எஸ்பெஷலி நம்ம
அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. நம்முடைய 2ஆம் வீட்டுக்குடையவன் குரு. அதனால் நம்முடைய குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சார். செவ்வாய்க்கிழமைகளில் குருவுக்கு என்று நாம் ஏதாவது செய்யணும். குருவனுடைய இப்போ குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கலாம், திருச்செந்தூர் முருகன் குருவாக இருக்கலாம், அம்பாள் நம்ம குருவாக இருக்கலாம். இது யாருமே இல்லை, எனக்குன்னு ஒரு மடாதிபதி குரு இருக்காங்க. சரி, இப்படி நாம் இவர்களை இல்லை அப்படின்னா நமக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸினுடைய அப்பா எதாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன் சார், நல்ல வழிகாட்டுவார். எனக்கு இதை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பேன், அவன் தான் எனக்கு வழிகாட்டுவான். என்னுடைய பழைய ஆசிரியர் இருக்கார். இப்படி நம்ம யாரையாவது ஒரு குருன்னு நினச்சிட்டு இருப்போம். அவர்களுக்கு இப்போது கடவுளாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 7 to 8 நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு வேண்டிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 12 வாரங்கள், 11ன்னு சொல்கிறாங்க, 12 வாரங்கள் ஒழுங்காக நம்ம செஞ்சோம்னா நன்மையை பெறக்கூடியவர்களாக அமைகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நமக்குன்னு வரக்கூடிய செம்முல்லை, இப்போ 2ஆம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா மகிழம் மரம், 2ஆம் பாதத்திற்கு பூ மருது அப்படிங்கிறாங்க, 3, 4ஆம் பாதத்திற்கு அதை பார்க்கச்சே சொல்லலாம் தேக்கு கொங்கு மரங்கள். இந்த மரங்கள் நடுவது, அந்த மரங்கள் வளர்கிறதுக்குள்ள நம்முடைய பிரச்சனைகள் விடுந்துவிடும், பூர்த்தியாகிவிடும், பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இது ஒன்று. 2வது, இந்த நான் சொல்லச்சே லக்ஷ்மி நாராயணனை வணங்கி வருபவர்கள் மெயினாக அவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செம்முல்லை மலர் வைத்து, முல்லை மலர்லேயே செம்முல்லை, நம்ம முல்லை மலர் வைப்போம், மல்லிகை வைப்போம், தாமரை வைப்போம், இருவாட்சி வைப்போம், இப்படி பல பன்னீர் புஷ்பம் வைப்போம், செவ்வரளி வைப்போம், இதெல்லாம் வச்சு பூஜை செய்வோம். அதிலே செம்முல்லை ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது சார். அது இதை வைத்து பூஜித்தல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்ததாக நமக்கு மிகவும் விரும்பக்கூடியதாக யாருக்காவது நம்ம அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நம்ம நம்முடைய குலதெய்வம் இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறோம். அந்த இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணச்சே அல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணச்சே இந்த மலர், நான் சொன்ன மலரை வைத்து பூஜிப்பதை நன்மை தரக்கூடியது. அல்லது குருவாக நாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த குருவுக்கு அவருடைய ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது அல்லது பாக்கள் சொல்கிறது இதுவாக இருக்கும். அல்லது மனிதர்கள் நம்ம குருவாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர்களுடைய வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போய் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சில பேர் பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழைப்பழத்திலே சிவப்பு பழம் இருக்குது இல்லையா, அந்த பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது நமக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அவங்க வீட்டு வாங்கிச்சு பூ வாங்கின்னு போச்சு, முல்லைப்பூ வாங்கிச்சு, செம்முல்லை இருந்ததுன்னா வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், அவர்களுக்கு கொடுக்கச்சு. அதே மாதிரி தேன் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கச்சு, தேனை வாங்கின்னு போய் அவர்களுக்கு நம்முடைய காணிக்கையாக கொடுக்கலாம். எப்படி வேணாலும் அபிஷேகம் பண்ணிச்சு, தேனை சேர்த்து அபிஷேகம் பண்ணுவது கடவுளாக இருந்தால் நல்லது. அல்லது நம்முடைய குருவை யாரையோ பார்க்க போகிறோம், ஃப்ரெண்டுடைய அப்பாவை பார்க்க போகிறோம், அந்த மாதிரி யாரையோ பார்க்க குருவாக நினச்சிட்டு இருக்கவங்கள பார்க்க போச்சு, தேனையும் இந்த செம்புலையும் வாங்கி போய் அவர்களுக்கு வீட்டுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 2 பாதங்களை எடுத்து 3ஆம் பாதம் பார்க்கலாம். இது நமக்கு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அதனால தான் 3ஆம் பாதத்தையும் பார்த்துட்டு 3, 4 பாதங்கள் பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்த நாம் அழகாகவும் திறமைசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொதுவாக ரொம்ப கத்தி பேசாதவர்கள், ரொம்ப தாழ்ந்த குரலில் பேசக்கூடியவர்கள், ஏன்னா அடுத்தவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கலைகளில் பற்றுவர்கள், இசை இலக்கியம் நாடகம் இந்த மாதிரி கலைகளில் பற்றுள்ளவர்கள், கலைகளை விரும்பக்கூடியவர்கள். இப்போ இந்த காலத்தில் கேட்ஜெட்ஸில் அந்த கலைகளுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு பேசிக்காக ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்கள். அடுத்தவனுக்கு கொடுக்கணும் சார், அவன் பாவம் ஏதோ நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது, நம்ம வசதியாக இருக்கும், அவனுக்கு கொடுத்தா தானே அவனுக்கு பழைப்பு நடக்கும், அவனே ஏதோ கேட்குறான், பிச்சை எடுக்கிறான், ஏதோ கொடுப்போமே அப்படின்னு தர்ம சிந்தனை உள்ளவர்கள். அதிகமாக அவங்களுக்கு ஊர் சொத்து ரொம்ப பிடிக்கும் சார். இங்கேருந்து கிளம்பி போகிறோம் அப்படின்னா இதை பார்த்துட்டு போகலாமே, அதை பார்த்துட்டு போகலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், பக்கத்தில் இருக்கிற இந்த ஊரில் ரொம்ப விசேஷம் இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம். இப்படி அந்த ஊர் சுற்றி பார்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொங்கு மரம் விசேஷமாக சொல்லக்கூடியது. முதலே சொன்னேன், மரம் நடுவிழா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த நமக்கு ஏற்ற மரத்தை வாங்கி போய் அவங்ககிட்ட கொடுக்கலாம், இந்த மரத்தையும் சேர்த்து நட்டுவீங்க அப்படின்னு. அல்லது சில மரங்களில் வீட்டில் நடலாம், சில மரங்கள் வீட்டில் நடக்கூடாது. இப்போ பழமல்லி மரம், மந்தாரை, இந்த மாதிரி செவ்வரளி, மல்லிகை, இதெல்லாம் பாரிஜாதம் வீட்டில் நடக்கூடிய மரங்கள். ஆனால் சில மரங்கள் வீட்டில் நட முடியாது. அந்த மாதிரி வெளியில் நடுவதற்கு நாம் யாராவது செஞ்சுட்டு வரலாம். அல்லது மற்ற யாராவது நடுறாங்கன்னா அவங்களுக்கு இதை போய் வாங்கி போய் கொடுத்து நாம் அதை கண்காணித்துட்டு வரலாம். அப்படி கொங்கு நமக்கு கொங்கு மரம் ஈக்குவேஷனாக சொல்லப்படுகிறது. நம்ம பிரச்சனைகள் பார்த்தோம், இந்த காணொலியில் முன்னாடியே நம்ம பிரச்சனைகள் தீர்வையை நம்ம பார்த்துருக்கோம்.
இப்போது அனுஷ நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு அடுத்தவன் நம்ம புகழ்ந்தான்னா கொஞ்சம் பெருமையாக இருக்கும். நாம் யாரும் ஆஹா நீ எம்பிஏ படிச்சிருக்கியா, ஆமாடா அப்படின்னு கொஞ்சம் அது பெருமை அவனுக்கு. சாதாரண ஒரு பிஇ முடித்ததோட நான் ஒரு எம்இ படிச்சிருக்கேன் அல்லது எம்எஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்படி காலத்தை தூக்கி விட்டுக்கிறது, அதில் அவர்களுக்கு ஒரு சிறிய பெருமை. அந்த மாதிரி சில பேர் பேசும்போது அதே சொல்லி வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் வெட்கம், அடுத்த இனத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்துட்டான்னா அவங்ககிட்ட பேசுவான், ஐயோ அவன் பெரிய ஆளுப்பா, ஏன் நாம் வீணாக போய் அவன்கிட்ட வாயை கொடுக்கணும், டேய் வாடா ஒன்றும் இல்லைடா ஒரு சாதாரணமாக எம்எல்ஏ தாடா, இல்லைப்பா அரசியல்வாதியெல்லாம் நமக்கு வேணாம், அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள். பெரிய இடத்துல பேச வேண்டாம், எதுக்கு நான் போய் பேசணும் அப்படி என்று நினைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு குழந்தை பேர் இன்னும் 2-3 குழந்தை இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சந்தான பிராப்தியை விரும்பக்கூடியவர்கள், நல்ல எண்ணத்தை கொண்டவர்கள். இவர்கள் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இந்த ஒவ்வொரு பாதத்திற்குன்னு மேன்மைகள் தனியாக இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அது வேறு காணொலியில் பார்ப்போம். இப்போது அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் அப்படின்னு பார்த்தா தேக்கு மரம். தேக்கு மரம் உடலை தந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி தேக்கு மரம் நமக்கு வைப்ரண்ட்டான மரம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரங்களில் ஒன்று தேக்கு மரம். பல மரங்கள் அப்படி தான், எக்ஸப்ட் முருங்கை, அந்த மாதிரி முருங்கை மரம், பூவரசு, அந்த மாதிரி மரங்களை தவிர மற்ற மரங்கள் எல்லாமே ரொம்ப தாங்காக இருக்கக்கூடிய. இல்லை தேக்கு மரம் பலவித உபயோகத்திற்கு உபயோகப்படக்கூடிய மரம். அந்த மாதிரி நம்ம தேக்கு மரம் வளர்த்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தேக்கு மரம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது, வெளி இடங்களில் வளர்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த விசேஷங்களை நாம் செய்து வந்தோமே ஆனால், இதை தவிர நமக்குரிய ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது நம்ம நடுவில் காணொலிகளில் சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். இதையெல்லாம் நாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களாக நாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாம். அடுத்தது கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை. அந்த தசைகள் நமக்கு இந்த தசாநாதன் எங்கே இருக்கான், அந்த தசைகளுக்குரிய நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நல்லது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேறு காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த காணொலியை பாருங்கள். பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.